கஷ்டமான மிஷனா தான் இருக்கணும். ஏன்னா திருடர்களை துரத்தி அடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல. அது சரி, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்காக என்ன கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க? அதுக்குன்னு ஒளிஞ்சிருந்த வேவு பாப்பியா? இன்னும் பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதுல்ல? உன்ன மாதிரி வயசானவங்களுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லு. இப்ப நீ என்ன சொன்ன? ஒரு நிமிஷம் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேன். நான் இங்க இருந்து கிளம்புறேன். சவுண்ட் வில்லேஜோட சேர்ந்து திட்டம் போடுறாங்க. இத லார்ட் ஒகாகே கிட்ட சொல்லி ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பேசினதை ஒட்டு கேட்டவனோட கதையை நான் முடிக்கிறேன். ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா? சீக்கிரம். எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே. என்ன மன்னிச்சிருங்க, உங்களை தொந்தரவு பண்றேனா? அதான் பண்ணிட்டியே, சொல்லு. நீ பொறுமையாரு, நீ இப்ப திரும்ப கூடாது. இளமை பருவத்துல மனசுல தோன்றதை மட்டும்தான் பண்ணணும். சாகுரா எப்படி இருக்கு? ஓ சாகுரா, யாருக்கும் தெரியாம நீ வெளியில போயிருக்க. துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கல. ஆமா, நீங்க எப்ப உள்ள வந்தீங்க? ஏன் பெருசு, அது என்னுடைய ஃப்ரூட்ஸ். யாருதா இருந்தா என்ன? மனுஷன் அளவுக்கு இந்த பழங்களால வளர முடியும். அந்த பழங்களை நீங்க சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அது கிட்ட தள்ளியே இருக்கணும். என்ன உளற? அந்த பழத்தெல்லாம் யாராச்சும் சாப்பிடுவாங்களா? தானவங்கிறதுனால பாவப்பட்டு விட்டுருவேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இத்தனை வருஷம் கழிச்சு ஜூட்சுவை உனக்கு ஒழுங்கா பயன்படுத்த தெரியாம போனா நான் அகாடமிக்கு தான். சரி, எல்லாரும் வந்தாச்சுல, வாங்க நாம கிளம்பலாம். பட்டைய கிளப்பலாம் வாங்க. வயசே உங்களுக்கு முட்டி தேஞ்சு போச்சா? ஏன் இவ்வளவு மெதுவா நடந்து வரீங்க? ஏன் உன்னுடைய மூஞ்செல்லாம் செவந்திருச்சு? ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஜுரம் அடிக்குதா என்ன? இரு பாத்துருவோம். கீபா, இந்த மாதிரி வித்தியாசமானவன் கூட நீ எப்படிதான் பழகிறனே எனக்கு புரியல. வா வா, போக போக பழகிடு. தலைவனா, உன்னை நான் எச்சரிக்கிறேன். சஸ்பென்ஸ் வைக்காம விஷயம் என்னன்னு சொல்லு. கீழே விழுந்துராத. அடேங்கப்பா, அது எனக்கே தெரியும். நீ சொல்லலன்னா நான் கீழே விடுவேன்னு நினைச்சியா? முக்கியமான விஷயங்க, குறிப்பிட்ட கிளான் உங்களோட சேவை தேவைன்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா மிஷன். இன்னைக்கே கிளம்புனாதான் இவரால நேரத்துக்கு போய் அங்க சேர முடியும். அப்ப இவரை அனுப்புறதுல பிரயோஜனமே இல்லை. உயிரோட இருக்க ஆசைப்பட்ட உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடி போயிடு. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்ட நினைக்கிறேன்.